ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே இந்த மாதிரி கோபியும் பாக்கியாவும் பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கத பின்னாடி இருந்து ராதிகா பார்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோபி பாக்கியா கிட்ட ஒருவேளை நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு பொண்ணா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்குன்னு சொல்ல உடனே பாக்கியாவும் ஏன் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு கேட்க உடனே கோபியும் நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போயிருந்திருக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பாக்கியா ரொம்பவே கோவத்தோட உங்களை நான் காப்பாத்தினது ஒரு சின்ன மனிதாபிமானத்தால மட்டும்தான், மற்றபடி உங்க மேல எனக்கு அன்போ அக்கறையோ இப்ப வரைக்கும் கிடையாது. உங்க இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் நான் இதே காரியத்தை தான் பண்ணியிருப்பேன். ஆனா நீங்க நான் பண்ண விஷயத்த வச்சு நான் எங்க உங்க மேல இன்னுமே பாசத்தோட இருக்கேன்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா கண்டிப்பா உங்க மேல எனக்கு இதுக்கப்புறமா பழைய பாசம் வர போறதும் இல்ல, வரவும் வராது. சோ அதனால நீங்க இதுக்கப்புறமா ராதிகாவை பத்தியும் அவங்களோட குழந்தைய பத்தி மட்டும் யோசிச்சா போதும். என்னை பத்தி யோசிக்கிறத நிறுத்திக்கோங்க. அப்படி ஒருவேளை நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நானே ஒரு கட்டத்துல உங்களை ஏன்டா காப்பாத்தினன்ற அளவுக்கு போனாலும் போயிடுவேன். ஸோ என்ன அப்படி யோசிக்க வச்சிடாதீங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கெத்தா கிளம்பி போக, அப்ப இதை பார்த்துட்டு கோபியுமே கொஞ்சம் சோகத்தோட உட்காந்துருக்காங்க. ஆனா பின்னாடி இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டும் கேட்டுட்டு இருந்த ராதிகாவோ செம்ம ஷாக்ல இருக்காங்க. அப்பனா கோபிக்கு இப்போ நான் முக்கியமா படலையா, அவங்க என்ன தேர்ந்தெடுத்ததை இப்போ போக போக தப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா, அவங்க மறுபடியுமே பாக்கிய கூட தான் சேரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களான்னு அவங்களோட மனசுல ஆயிரம் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சரி வந்துட்டோம், கோபி கிட்ட எதுக்கும் பேசிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க கோபி கிட்ட வந்து என்ன கோபி எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு கேட்க, ஆனா கோபியோ அதெல்லாம் நல்லா இருக்கு ராதிகா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நான் இப்போ பாக்கியா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பாக்கியாவை பத்தி மறுபடியுமே ரொம்பவே பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியா இந்த மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ராதிகாவும் நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒருவேளை பாக்கியாவோட இந்த முகம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீங்க என்னை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டீங்க தானே அப்படின்னு கேட்க உடனே இதை கேட்ட கோபியும் அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு, அதை பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி வீட்டுல மயு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க உடனே ராதிகாவும் நான் கேட்டதுக்கு பதில் வரல அப்படின்னு மறுபடியுமே பேச ஆரம்பிக்க உடனே கோவப்பட்ட கோபியும் நான் என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க, இதனாலதான் ராதிகா உன் மேலெல்லாம் எனக்கு இப்போ ரொம்பவே கோவம் வருது. அது மட்டும் இல்லாம பாக்கியவ பாரு, அவ எவ்வளோ பொறுமையா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றா. அது மட்டும் இல்லாம அவ என் மேல கொலை வெறியில இருக்கான்னு நல்லாவே தெரியும். ஆனால் அவ எனக்கு மரியாதை கூட கொடுக்குறா. ஆனா உனக்கு அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட நடந்துக்கணும்னு தோணவே இல்லைல்ல அப்படின்னு மறுபடியுமே பாக்கியா கூட ராதிகாவை கம்பேர் பண்ணி பேச உடனே இதனால இன்னுமே கோவப்பட்ட ராதிகாவோ இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே வருத்தத்தோட கிளம்பி போறாங்க. அப்ப இதை பார்த்த கோபியும் இந்த ராதிகாக்கு என்னதான் ஆச்சுன்னு புரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அசால்ட்டா அங்கிருந்து கிளம்பி போக அண்ணன் நடக்கிறது எல்லாத்தையுமே, அதாவது கோபி பாக்கிய கிட்ட பேசுனதையுமே ராதிகா கிட்ட பேசுறதையுமே எல்லாத்தையுமே ஓரமா நின்று ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ராதிகா கோபி கிட்ட கொஞ்சம் கடுப்பா பேசிட்டு கிளம்பி போகும்போது அவங்க பின்னாடியே போயிட்டு ஈஸ்வரி இந்த மாதிரி கோபி இப்போ வித்தியாசம் நடந்துக்கிறது உனக்கும் தெரிய வந்துருச்சு போலயே, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது, கோபிக்கு இப்போ உன்னை விட பாக்கியா தான் ரொம்பவே பெஸ்டா தெரியுறா. அதனாலதான் அவன் உன்னை விட்டுட்டு பாக்கியா பின்னாடியே போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் எடுத்த முடிவை இப்போ தப்புன்னு கூட நினைச்சிட்டு இருக்கான். சோ கூடிய சீக்கிரம் அவன் உன்னை விட்டு ஒரேடியா விலகி என்னோட குடும்பத்துல வந்து சேர போறான். அது மட்டும் இல்லாம என் மருமக பாக்கியா கூட சேர்ந்து வாழ போறான். சோ நீ அதுக்காக தயாரா இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியா இருந்து உனக்கு பழக்கம் தானே, ஏன்னா முதல் கல்யாணத்துலயே உனக்கு இப்படி தானே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச உடனே இந்த மாதிரி ஈஸ்வரி பேசுறதை கேட்டுட்டு இன்னுமே மனசடைஞ்சு போனாலும் ராதிகா அவங்க முன்னாடி கொஞ்சம் கெத்தாதான் கண்டிப்பா கோபி என்னைக்கு இருந்தாலும் என்ன தேடி வருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, ஆனா ஈஸ்வரியோ என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா, அவன் என்ன நேரத்துல என்ன நினைக்கிறான்றது அவனை விட எனக்கே முன்னாடியே தெரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம இப்போ அவன் உன்னை விட பாக்கியாதான் அவனுக்கு முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கான்றது என்னால கண் கூடாவே பார்க்க முடியுதுன்னு அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ராதிகா இன்னுமே கனத்த இதயத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கம் கூட வரல. அவங்களுக்கு கனவுல கூட கோபி இந்த மாதிரி பாக்கியா கிட்ட பேசுற மாதிரியும், அது மட்டும் இல்லாம பாக்கியா கொஞ்சம் கொஞ்சமா கோபியா மன்னிச்சு ஏத்துக்கிற மாதிரியும் நிறைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கனவுல கோபியும் பாக்கியாவும் சேரதை பார்த்துட்டு பதறி எந்திரிச்சு உட்காரது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அவங்களோட அம்மா கிட்டயுமே சொல்லிட்டு அம்மா நான் கோபியா ஒரேடியா இழந்துருவணுன்ற பயம் எனக்கு வந்துருச்சுமா, இதுக்கப்புறமா கண்டிப்பா நான் அந்த வீட்டுல கோபியை இருக்க விடக்கூடாதுமா, அப்படி மட்டும் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் அந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கவங்க என்னோட கோபியை என்னை விட்டு முழுசா பிரிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இருந்த 2-3 நாள்லயே அவங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா கூட அதுல 1000 தடவை பாக்கி அவ பாராட்டி தான் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பம் இப்போ அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமாயிட்டே போகுது.
அவங்க பேச்சுல வர வர எங்கள பத்தி கவலைப்படுற மாதிரி கொஞ்சம் கூட தோணலம்மா. பேசாம எப்படியாவது ஏதாவது பண்ணி என்னோட கோபிய என்கிட்ட திருப்பி கொண்டு வந்துருங்கம்மா. கதறி அழுதுகிட்டே என்னால கோபி இல்லாம மட்டும் இருக்க முடியாதும்மா. மறுபடியும் நான் அந்த தனிமையான வாழ்க்கைக்குள்ள போக ஆசையே படலம்மா. தயவு செஞ்சு கோபிய என்கிட்ட திருப்பி கூட்டிட்டு வந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க. அப்ப இத பார்த்துட்டு ராதிகாவோட அம்மாவும் ரொம்பவே கஷ்டத்தோட கண்டிப்பா உன்னை விட்டுட்டு கோபி எங்கேயும் போக மாட்டாங்கம்மா. மாப்பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கவங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா மாப்பிள்ளை உனக்காக திரும்பி வந்துருவாங்கம்மா. நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி அழாம இருமா. நீயே இப்படி இருந்தனா மயுவை யாருமா சமாதானப்படுத்துறது? கண்டிப்பா எல்லாமே நல்ல விதமா நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பிளான் போட்டு என்னோட பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு அவங்களோட கோபம் முழுக்க முழுக்க ஈஸ்வரி மேலேயும் பாக்கியா மேலேயும் திரும்புது. ஆனா இந்த பக்கமும் இந்த மாதிரி பாக்கியா கோபி இந்த மாதிரி தங்கிட்ட வித்தியாசம் நடந்துக்கிறத செல்வி கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம செல்வி கிண்டல் பண்ணும்போது கூட அவங்க கோபி மேல இருக்க வெறுப்பை தான் காட்டிட்டு இருக்காங்க. இப்படி பாக்கியா இந்த மாதிரி செல்வி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ராதிகாவோட அம்மா அங்க வராங்க. அதுவும் பாக்கியாவை பார்த்து பேசுறதுக்காக வர உடனே பக்கத்துல இருந்த செல்வியும் இப்ப எதுக்காக இந்த அம்மா அங்க வருது, மறுபடியும் உங்ககிட்ட சண்டை போட வருது போலியக்கா, கொஞ்சம் பத்திரமா இருந்து பேசுக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பாக்கியாவும் நான் என்ன தப்பு பண்ண, எதுக்காக அவங்க என்கிட்ட வந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேசினாலும் என்னால அவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு வாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க உடனே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ராதிகாவோட அம்மா ரொம்பவே வருத்தத்தோட பாக்கியா கிட்ட கண் கலங்கி அழுதுகிட்டே அம்மா உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேம்மா, தயவு செஞ்சு கோபிய உடம்பு சரியானதுக்கு அப்புறமா ராதிகா கூடயே வாழ்றதுக்காக எங்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்கம்மா. ஏன்னா என் பொண்ணு ஏற்கனவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. இப்பயும் ஒருவேளை கோபி அவனை தேடி வராம இருந்தா கண்டிப்பா அவ உயிரையே விட்டுருவா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்காமா. என் பொண்ணுக்காக இதை நான் உங்ககிட்ட பிச்சையா கேட்கறேன்னு கூட வச்சுக்கோமா. தயவு செஞ்சு கோபியை மட்டும் திருப்பி அனுப்பிடுங்கம்மா. அவங்களோட மனசை மாத்தி நீங்க இங்கேயே வச்சுக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்க உடனே இந்த மாதிரி ரொம்பவே வருத்தத்தோட அழுதுகிட்டே பேசுற மாதிரி ராதிகா அம்மா பேசுறத கேட்ட உடனே பாக்கியா ஐயோ ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அவங்க உங்க வீட்டுக்கு வந்துருவாங்கங்க. அதுக்கு நான் சத்தியம் கூட பண்ணித்தரேன். ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்கங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட அவங்க கிட்ட சொல்ல. ஆனா இதை கேட்ட ராதிகாவோட அம்மாவும் நீ அனுப்புனாலும் உன்னோட மாமியார் அனுப்ப மாட்டாங்க போலயே, ஏன்னா அவங்களோட மனசுல இருக்க பிளானே வேறமா அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் என்ன சொல்றீங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்க உடனே இந்த மாதிரி பார்க்கல ராதிகா கிட்ட ஈஸ்வரி சொன்ன எல்லா விஷயத்தையுமே ராதிகாவோட அம்மா பாக்கியா கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செல்வியும் நான் சொன்னலக்கா இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்கன்னு அதே மாதிரி தான் இப்ப பேசியிருக்காங்க பாருங்க. இப்போ நீ இதுக்கு என்னக்கா சொல்ல போற அப்படின்னு கேட்க உடனே பாக்கியாவும் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னோட அத்தை கிட்ட இருந்து அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் கண்டிப்பா அந்த கோபியோட சேர்ந்து மறுபடியும் வாழ மாட்டேன். யாரு நினைச்சாலும் என்னோட மனசை மாத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கிட்ட நீங்க தைரியமா போங்க. கண்டிப்பா அவங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரம் உங்களோட வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏன் அவங்களே நினைச்சாலும் இதுக்கப்புறமா அவங்களால என்னோட வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம அதுக்கு முயற்சி பண்றவங்க யாரையுமே நான் மன்னிக்கவே மாட்டேன். இதை பத்தி நான் முதல்ல அத்தை கிட்ட பேசுறேன், நீங்க தைரியமா போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு ரொம்பவே கோவத்தோட ஈஸ்வரியை பார்த்து இந்த விஷயமா பேசுறதுக்காக போக அப்போ கரெக்டா அங்க வந்த ஈஸ்வரியை பார்த்து பாக்கியா ரொம்பவே கோவமா நீங்க ராதிகா கிட்ட சொன்னது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்க உடனே இதை கேட்ட ஈஸ்வரியும் கொஞ்சம் கூட சலனமே படாம ஆமா அந்த ராதிகா அதுக்குள்ள வந்தவங்க கிட்ட சொல்லிட்டால, ஆமா நான் சொன்னது கரெக்டு தான். இதுக்கப்புறமா நீ என் பையன் கோபி கூட தான் சேர்ந்து வாழ போற. உனக்கே தெரியல அவனோட மனசு எப்படி மாறி இருக்குன்னு. அவன் உன்னையே சுத்தி சுத்தி வரான். அது மட்டும் இல்லாம அவன் பண்ண தப்ப அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இதுக்கப்புறமா அவன் ஒழுங்கா இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு நீங்க இப்படி பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அத்தை. இப்போ அவங்க ஏன் கூட வந்துட்டாங்கன்னா அப்போ அங்க ராதிகாவோட நிலைமை என்ன, அவங்களோட பொண்ணு நிலைமை என்ன, அதை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களான்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மத்தவங்கள பத்தி நான் ஏன் யோசிக்கணும், நான் என்னை பத்தி என் குடும்பத்தை பத்தி என் பையனை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். அது மட்டும் இல்லாம என் பையன் உன்னை பிரிஞ்சு இந்த குடும்பத்தை பிரிஞ்சு போகும்போது அந்த ராதிகா நம்மளை பத்தியும் உன்னை பத்தியும் நம்மளோட குடும்பத்தை பத்தியும் யோசிச்சாலா சொல்லு, அப்புறம் எதுக்காக நான் அவளை பத்தி யோசிக்கணும்னு சொல்லி கேட்க உடனே பாக்கியாவும் நீங்க என்ன சொன்னாலும் நீங்க இப்ப பண்றது தப்பு. அது மட்டும் இல்லாம எனக்கு சுத்தமா அந்த ஆள் கோபி கூட சேர்ந்து வாழ விருப்பமே கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் என்னையும் கோபியும் சேர்த்து வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்ப. ஆனா ஈஸ்வரியோ உங்க ரெண்டு பேரையும் சேர்க்கறது எப்படின்னு எனக்கு தெரியும், நான் நினைச்சதை நடத்தி காட்டாம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியா நின்றுட்டு இருக்காங்க.